இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நீங்க சத்தியம் பண்ணீங்கல்ல. இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? இல்லம்மா, இது என் புருஷன் இல்ல, இது அவர் இல்ல துளசி. இது நிஜமாவே என் புருஷன் கிடையாது. இது உங்க அப்பா இல்ல துளசி. உங்க அப்பா எங்கம்மா? உங்க அப்பா இப்போ பொய் சொல்லாத அஞ்சலி. உங்க அப்பா எங்க இருக்காரு? என்கிட்ட சொல்ல அஞ்சலி. அம்மா கிட்ட விளையாடாத. தயவு செஞ்சு அப்பாவை கூட்டிட்டு வந்துரு. எனக்கு என் புருஷனை பார்க்கணும். நிஜமாவே இது அவர் இல்ல. நான் நம்ப மாட்டேன். இது அவர் இல்ல, அவர் இல்ல. ஏன்னா அவர் வாக்கு தவற மாட்டாரு துளசி. அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காருமா. உங்க அப்பா வாக்கு தவற மாட்டாரு அஞ்சலி, உனக்கு தெரியும்ல. என்னப்பா? என்னங்க? எல்லாரும் கிளம்புங்க. எங்க? சம்மந்தி வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுக்கு நாம எங்க போனோம்? என்னாலாம் வர முடியாது. ஏய், உன் கோவத்தெல்லாம் ஓரங்கட்டி வை. சம்மந்தி இறந்துட்டாரு. நாம போய் தான் ஆகணும். என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. இப்பதான் வெற்றிக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. இந்த பாரு, சந்தோஷத்துல கூடனாலும் துக்கத்துல கூடணும். இப்ப நம்ம கண்டிப்பா போய் நிக்கணும். அதுதான் மரியாதையா இருக்கும். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை யோசிச்சாலே தாங்க முடியலப்பா. என்னடா பண்றது, அவர் விதி அப்படி இருந்தது. சரி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு அங்க வர விருப்பம் இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது அபிராமி. என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்துல அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவரை ஊர்ல எல்லாரும் பெரிய மனுஷனா தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பம் போகாம இருந்தா அது நமக்கு கெட்ட பேரை தான் உருவாக்கும். முக்கியமான விஷயம், அவரு நமக்கு சம்பந்தி குடும்பம். அவருக்கு செய்ய வேண்டிய முறை என்னமோ அதையும் செய்யணும். ஈஸ்வரமூர்த்தி, நீ கிளம்பு. இந்த குடும்பத்தோட நம்பிக்கையே நீங்க தானே மாமா. எப்படி மாமா எங்களெல்லாம் விட்டுட்டு போனீங்க? ஐயோ மாமா, நாங்க இத்தனை பேர் இருந்தோம், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. எங்களை ஏன் விட்டுட்டு போனீங்க மாமா? சீர் சனத்தன எங்க கிட்ட வந்து ₹1 கூட வாங்காம என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்குனீங்களே மாமா. நீங்க பெத்த பொண்ணுங்களுக்கு சமமா என்ன நடத்துனீங்களே, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மாமா, மாமா எந்திரிங்க மாமா. தயவு செஞ்சு எங்களை பாருங்க மாமா. எந்திரிங்க மாமா. மாமா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. மாமா எங்களை பாருங்க மாமா. எந்திரிங்க மாமா. மாமா, மாமா எங்களை பாருங்க மாமா. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஆறுதலா இருந்தீங்களே மாமா. ஒரே ஒரு வார்த்தை கூட கோவமா பேச மாட்டீங்களே மாமா. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்களே மாமா. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? எங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை மாமா? அம்மா,
என்னை மன்னிச்சிருங்க. அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய் சோறு போட கூட வக்கில்ல. ஆனா இப்போ வாய்க்கரிசி போட வந்துட்டீங்களா? கடைசி காலத்துல கூட அவரை நிம்மதியா வாழ விடலையடா நீங்க. தினம் தினம் அவரை நோக்கடிச்சிட்டு இப்ப சாவுக்கு வந்திருக்கீங்களா? சாட்சி அது ஜென்மங்களா, இந்த இடத்துல கூட நிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லடா. லக்ஷ்மி, அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. ஆயிரம் தான் இருந்தாலும் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க கடமை? என்ன கடமை? உயிரோட இருக்கும்போது செய்யாத கடமை இப்ப செத்தப்புறம் வந்து செய்ய போறானுங்களா? இவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நாள் கூட இவனுங்களால இவர் சந்தோஷப்பட்டதே இல்ல. தினம் தினம் இவனுங்களை நினைச்சு வேதனைப்பட்டு எப்படி எல்லாம் நொந்து போயிருக்காரு தெரியுமா? கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினா தான் இவனுங்க பார்த்தானுங்க. வார்த்தையாலேயே அவரை கொன்னு தினம் தினம் அவரை நோக்கடிச்சானுங்க. பெத்த பிள்ளைங்க மாதிரியாடா நீங்க நடந்துக்கிட்டீங்க. இப்ப பாருங்க, மொத்தமா அவர் போயிட்டாருடா. அவர் இல்ல, இனிமே உங்களை கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு. இனிமே அவர் உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டாருடா. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமாடா? என் உயிரே என் புருஷன் தான். நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படிங்க? எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாங்க, வேண்டாம். உங்க அப்பாவை பாரு துளசி. நீங்க பாருங்க, உங்க கையால தாலி கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன கஷ்டப்படுத்தி ஒரு தடவை கூட பேசி அழ வச்சதே இல்லையங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு நீங்க மொத்தமா என்ன அழ வச்சுட்டீங்களாங்க. உங்களுக்குதான் உங்க பொண்டாட்டி அழுதா பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. எங்க இதோ எந்திரிச்சு வந்து என் கண்ணீரை தொடச்சு விடுங்க. என்ன அழ வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன அழ மாட்டேங்க. அழ வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கருமா